எல்லா புகழும் இறைவனுக்கே. நெருப்பு சக்தி ஒரு தவிர்க்க முடியாத ஆக்க சக்தியாகும். அதே நேரத்தில் நெருப்பின் அழிக்கும் தன்மை எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்தவர்களே. ஆக நெருப்பை கையாளுவதில், அதனை மேலாண்மை செய்வதில் நாம் சரியான மற்றும் வலிமைமிக்க வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளில் நீர் சக்தி தான் நெருப்பு சக்தியை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி சரியாக மேலாண்மை செய்ய வல்லது என்ற முக்கியமான தகவலை அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகளின் மூலம் நாம் அனைவரும் இங்கே அறிந்து கொள்வோம். நமது உடலில் நீர் சக்தி எந்த அளவுக்கு நிறைவாக உள்ளதோ அந்த அளவுக்கு நமது உடலில் நெருப்பு சக்தி நல்ல ஆக்கும் சக்தியாக அமையும். அதாவது நெருப்பு ஒரு அழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு நமது உடலுக்குள் எழுச்சி பெறாது. எப்போது நமது உடலில் நீர் சக்தி நிறைவாக இருக்கும்போது. நமது உடலில் நெருப்பு சக்தியை கொண்டு இயங்கும் உறுப்பு நம்முடைய இதயமாகும். நமது உள்ளுறுப்புகள் உட்பட நமது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் அவைகளுக்கு தேவையான இரத்த ஆற்றலை தேவையான அளவில் சரியான அழுத்தத்தில் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான மேலாண்மை பணியை நம்முடைய இதயம்தான் செய்து கொண்டிருக்கிறது. நெருப்பு சக்தி எனும் ஆற்றலை கொண்டுதான் நமது இதயம் இயங்குகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நெருப்பு சக்தி ஒரு சமநிலை தன்மையில், ஒரு கட்டுப்பாட்டு ஒழுங்கோடு இதயத்தை இயக்கும்போது இதயம் செய்யும் இரத்த அழுத்த மேலாண்மை நம்முள் சுகமாகவே அமையும். ஆனால் நமது உடலின் நெருப்பு சக்தி கட்டுப்பாடற்ற நிலையில் அதன் ஒழுங்கின் எல்லைகளை கடந்து இயங்கும்போது நமது இதயம் செய்யும் இரத்த அழுத்த மேலாண்மையும் நம்முள் சுகமான தன்மையில் அமையாது. மார்பு படபடப்பு, மார்பில் இறுக்கம், அதீத வியர்வை, மயக்கம், தலை சுற்றல், மூச்சு வாங்குதல் போன்ற தொந்தரவுகள் நமக்கு ஏற்படலாம். ஆக இது போன்ற தொந்தரவுகளின் மூல காரணம் என்ன? நெருப்பு சக்தியின் ஒழுங்கற்ற கட்டுப்பாடற்ற நிலை. அந்த நிலைக்கு என்ன காரணம்? நமது உடலின் நெருப்பு சக்தியை மேலாண்மை செய்யக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பில் இருக்கும் நீர் சக்தி பலகீனமாக இருக்கின்றது என்பதுதான் காரணமாகும். ஒரு பலமான சாரதி தான் ஆற்றல் மிக்க குதிரைகள் பூட்டிய வண்டியை லாவகமாக பாதுகாப்பாக ஓட்டி செல்வார். ஆனால் ஒரு பலகீனமான சாரதியால் ஆற்றல் மிக்க ஆக்ரோஷம் மிக்க குதிரைகளை கட்டுப்படுத்தி வண்டியை பாதுகாப்பாக இயக்க முடியாது தானே. அதே போலத்தான் நமது உடலில் நீர் சக்தி பலகீனமாக இருக்கும்போது நமது நெருப்பு சக்தி அதன் ஒழுங்கை மீறும், அதன் அழிக்கும் முகத்தை காட்ட ஆரம்பிக்கும். தினமும் தலைக்கு குளிக்காமல் இருக்கக்கூடிய பழக்கம், இரவு தாமதமாக உறங்கச் செல்லுதல், சரியான தன்மையில் போதுமான தண்ணீர் அருந்தாமல் இருத்தல், அதீதமான மொபைல் பயன்பாடுகள், அளவுக்கு மீறி தொலைக்காட்சி மற்றும் சினிமா பார்த்தல், அதிக நேரம் குளிர்சாதன அறைகளில் செலவிடுதல், சிறுநீரை அடக்குதல் போன்ற வாழ்வியல் தவறுகளும், அதீத பயம், மனக்குழப்பம், மன அழுத்தங்கள் ஆகிய மனநிலை காரணிகளும் நமது உடலில் நீர் சக்தியை குறைக்கக்கூடிய அம்சங்கள் என்பதை இந்த இடத்தில் நாம் அனைவரும் தெளிவாக அறிந்து கொள்வோம். இதயம் சம்பந்தமான குறைபாடுகளை இயற்கையான முறைகளில் நிவர்த்தித்து கொள்ள விரும்புபவர்கள் மேற்சொன்ன வாழ்வியல் தவறுகளை மிக உறுதியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல சரியான ஆன்மீக வழிகாட்டுதல்களை கொண்டு மனதில் அமைதியும் சமாதானமும் அடைந்து கொள்ளும் வழிகளில் பயணிக்கவும் வேண்டும். ஆக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்வோம். நமது உடலில் நீர் சக்தியை கொண்டு இயங்கும் உறுப்பு நமது சிறுநீரகங்களாகும். நமக்கு உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட இதயம் சம்பந்தமான நோய்த்தன்மைகள் இருக்கின்றது என்றால் நமது சிறுநீரகங்கள் சரியான சக்தி நிலையில் இல்லை என்பது ஒரு முக்கியமான காரணமாகும். நமது சிறுநீரகங்களை நீர் சக்தியில் நிறைவு பெற வைப்பதே பெரும்பாலான இதயம் சம்பந்தமான நோய்த்தன்மைகளுக்கு இயற்கை நிவாரணம் தரக்கூடியதாக அமையும். அதனால்தான் அக்குபங்சர் மருத்துவத்தில் இதயம் சம்பந்தமான குறைபாடுகளுக்கான அடிப்படை மருத்துவ அணுகுமுறை என்பது நம்முடைய நீர் சக்தி உறுப்பான சிறுநீரகங்கள் மற்றும் ஆகாய சக்தி உறுப்பான கல்லீரலின் இயக்க சக்திகளை ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இரண்டு உறுப்புகளின் ஒழுங்கின் மூலம் இதயத்தின் இயக்கங்களில் ஒழுங்குகளை ஏற்படுத்துவதுதான் மிகச்சிறந்த இயற்கை நிவாரண வழிமுறை என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்வோம்.